ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம தேங்காய் பூரணம் எப்படி செய்யலாம்னு காட்டுறேன். 1.5 கப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. இல்லைண்டா கருப்பட்டி எடுத்துக்கிறேங்க. பனை வெல்லம் கூட முடியும். 1.5 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இதில் நீங்கள் ஒரு 1/4 கப்பு சீனி, வெள்ளை சீனி போடலாம். இல்லைன்னா கல்கண்டு கூட போடலாம். ஒரு பண்டானில போடுங்க. இது இருந்தால் போடுங்கப்பா. இது வளர்ப்பு முறைங்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் அடிக்கடி தான் சொல்கிறேன். கிடச்சிச்சின்னா எடுத்து வளர்த்துக்கிறேங்க. அப்புறம் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீனி போடுறேன். அந்த குழம்பு கரண்டியில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். எனக்கு இந்த இனிப்பு எனக்கு போதும், அதனால் இவ்வளோ தான் நான் போடுறேன். நீங்கள் 1.5 கப்புக்கு 1/4 கப்பு சீனி போடலாம். இப்போ நம்ம இதை நல்லா காய்ச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறணும். ஓகே, வடிகட்டி வச்சுக்கிறோங்க. தேங்காய்ப்பு எடுத்துக்கிறேங்க. நம்ம தேங்காய்ப்பு நம்மளுக்கு பெருசரில் உள்ளது தான். லைட்டாக அவனில் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எடுத்து போட்டுக்கிறேங்க. இது நான் ஒரு தேங்காய், சின்ன தேங்காய் இருந்தால் 1, பெரிய தேங்காய் இருந்தால் பாதி மூடி போதும். கப்பு அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கப்பில் 1 கப்பு, அதான் ஒரு தேங்காய். இல்லைண்டா பெரிய தேங்காய் இருந்தால் அரை மூடி எடுத்துக்கிறேங்க. அந்த அளவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் நம்ம சர்க்கரை பாவு வடிகட்டி வச்சுருந்தோம்ல, ஃபில்டர் பண்ணி அதை அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு பண்டான் இலையை போடுங்க. பண்டான் இலையை போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. இந்த சர்க்கரையுடைய சிரப்பும் அந்த கோகோனட்டும் உங்களுக்கு நல்லா அது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா இறுக்கமாக வரணும். இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போடுங்க. நான் இன்னைக்கு அது போடலை. சரியா? சில நேரத்தில் நம்ம குட்டி பளிங்கு சைஸ்க்கு குட்டியாக இந்த பூரணத்தை நம்ம உருட்டுவோம் சில ரெசிபிகளுக்கு. அப்போ மைதா மாவு பிடிக்கும், உங்களுக்கு ஈஸியாகவே அது உருட்ட வரும். அதுக்கு தான் அது போடுறது. நான் இன்னைக்கு அது செய்யலை. இது நான் ஒரு 3-4 மாதிரியான ரெசிபிகளுக்காண்டி இந்த பூரணம் செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம வீடு சின்ன பையன் அப்படின்னால நம்ம கொஞ்சம் தான் செய்வோம். அதனால் எனக்கு இந்த அளவுக்கு போதும். நல்லா ஆறுன பிறகு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரணம் நிறைய வகையான பலகாரத்துக்கு நம்ம செய்யலாம். செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு மாவு எடுத்து போட்டு ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம இது செஞ்சு வச்சுக்கிறது முக்கியமாக இந்த நோம்புக்குள்ள இது செஞ்சு வச்சுக்கிறதுப்பா. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க வளமுடன்.